டியூஸ்டே ஈவ்னிங். உங்களுக்கெல்லாம் வந்து ஈவ்னிங் ரொட்டீன் அதாவது குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் எப்படி போகும்? எனக்கு வந்து 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, கதற கதற என்னை வச்சு செய்வாங்க. வந்த உடனே மித்துக்கு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ அவனுக்கு குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சூடா இருக்கு அப்படின்ட்டு 2, 3 நாளா ஈவ்னிங் இளநீ. குடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு என்ன அப்படின்ட்டு காத்துட்டே இருக்கும். அதுக்குள்ள வந்து மைலோ, அப்புறம் லூஃபிக்கு ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் குடுத்துருவேன். மைலோக்கு வந்து 3 நேரம் தான். அதனால பிரச்சனை இல்ல. இவன் வந்து இப்ப தானே குட்டி. ஸோ, அதனால அடிக்கடி ஃபீட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ, அன்னைக்கு வந்து கர்ட் ரைஸ் குடுத்தேன். ஹரிஷ்மிதாக்கு வந்து எப்பவுமே பிளாக் காஃபி வித் ஐஸ். பால் வந்து அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது சின்ன வயசுலேருந்தே அப்படி. வரும்போதே ஏதாச்சும் பஞ்சாயத்தோட தான் வருவா ஸ்கூல்ல இருந்து. வந்து ஒரு 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோன்ல அந்த பஞ்சாயத்து தீர்க்கறக்கே சுத்திட்டு இருக்கும். நெறைய ரெசிபீஸ் வந்து அவ பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு சாப்பிடும்போது பிடிக்காது. அப்புறம் போக போக பிடிக்க ஆரம்பிச்சுரும் அந்த மாதிரி தான். மித்துவுக்கு வந்து 90% அவங்க அக்கா என்ன செய்றாளோ அதுதான். அவ பிளாக் காஃபி வித் ஐஸ் சாப்பிட்ட உடனே சாருக்கு அப்படியே ஒரு ஐடியா வந்துருச்சு. கோல்டு காஃபி போட்டு தாம்மா அப்படின்ட்டு. ஹரிஷ்மிதாக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். அவளுக்கு பால் பிடிக்காது. மித்துக்கு எல்லாத்துலயும் பால் இருக்கணும். ஸோ ஈவினிங் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறம் இப்படிதான் வேலை நடக்கும். எல்லாம் கழுவி எடுத்து அதுக்கப்புறம் ரிலாக்ஸா என்னோட டீயோட உட்காந்துருவேன்.